அனைவருக்கும் வணக்கம். எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடிக்கக்கூடியவங்க, எதையுமே வித்தியாசமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க, உற்சாகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு எங்களோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது. பராபவ ஆண்டுன்னு அழைக்கப்படும் இந்த ஆண்டானது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது. இந்த காலகட்டத்தில் சனி குரு திரிகோணத்தில் இணைவதுங்கிறது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடியது. குருவுக்கு சக்தி கொடுக்கறது போல சனி திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறதால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகள், படிப்பு, தொழில் எப்படி இருக்கும், குடும்பம், குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது நமக்கு வளர்ச்சி தரக்கூடியதாக அமையறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்போகுது. வீடு, நிலம், வாசல், சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் அபரிமிதமான லாபம் உண்டாக போகுது. 4ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்து திரிகோணத்தில் சனி அமைகிறதால மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுது. நிலம் வாங்கினா ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறது. வீடு கட்டுறதால நிறைய சுப விஷயங்கள்லாம் நடக்கிறது போன்ற யோகமெல்லாம் நிறைந்த காலகட்டமாக இந்த வருடம் அமைய போகுது. திருமண யோகம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் நல்லா படிக்கும் காலகட்டமாக இருக்கும். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள், அனுகூலம் ஏற்படும். புதிதாக வீடு கட்டி போகிறவங்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண யோகம் உண்டாகும். பூர்வீக நிலம், பூர்வீக இடம், பூர்வீக கோயில்களுக்கு சென்று திருமணம் செய்யும் யோகம் உண்டாகியிருக்கு. மேலும் குழந்தைகளுக்கு அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை மொட்டை போடும் யோகம் உண்டாகும். நீர்நிலைகள் அருகே அமர்ந்திருக்கும் பகுதிகளில் இடங்கள் உங்களுக்கு அமையும். இடம், பொருள், வீடு, தோட்டம் வாங்கும் யோகம் உண்டாகியிருக்கு. நீர் நிறைந்த பகுதிகளில் தோட்டம் அமையும். வசதியான பகுதிகளில் வீடு கட்டும் யோகம் உண்டாகும். மேலும் மேஷராசியில் பிறந்த மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் யோகமும் உண்டாகியிருக்கு. வேலையில் நெருக்கடி பாதிப்புகள்லாம் சந்தித்து வரவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். வேலை மாற்றம் உண்டாகும். தொழில் மாற்றம் ஏற்படும். ஊர் மாறும், நிலம் மாறும், வீடு மாறும் யோகமும் உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரும் யோகமும் உண்டாகியிருக்கு. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு யோகம் உண்டாகியிருக்கு. நிறைய பேர் விவசாய புரட்சி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திடீரென நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். பெண்களுக்கு சாதகமான ஆண்டாக இந்த வருடம் அமையப்போகுது. ஆண்களுக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்த பெரிய வளர்ச்சி ஏற்படும். உச்சஸ்தானம் பெறக்கூடிய குருவால் புதிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டாக போகுது. புதிய நபர்களால் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. மேலும் நிறைய வேலைகளை நீங்கள் செய்வதற்கான அமைப்பு உண்டாகி இருக்குங்க. 2026 ஜூன் மாதம் முதல் 2027 ஜூன் மாதத்துக்குள் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. விரயத்தில் சனி வரும்போது மாத்திரை செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இதனால் வேறு மொழி பேசும் நபர்களின் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு உண்டாக போகுது. பாசிட்டிவான ஆண்டாக இது இருக்க போகுது. விட்டமின் குறைபாடு, தோல் பிரச்சனை, பெரியவங்களுக்கு மார்பகம், நெஞ்சகம் சார்ந்த பகுதிகளில் கட்டிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையிருப்பு பணம் அதிகமாக இருக்கும் காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. நதி பகுதிகளில் இருக்கும் தெய்வங்கள், ராகவேந்திர சுவாமி வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ரிஷி, முனி, சன்னியாசிகளை வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் இந்த ஆண்டு நீங்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்வீங்க. சொந்த வீடு வாங்க முடியாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் வீடு வாங்கும் யோகம் உண்டாகியிருக்கு. சொத்து தகராறுகள் பரிபூரணமாக நீங்கும். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என எல்லோருக்குமே நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. வெளிநாட்டில் படிப்பு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது போன்ற அமைப்பெல்லாம் உண்டாகியிருக்கு. முயற்சி செய்கிறதால கட்டாயமாக வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. கனவுகள்லாம் நிறைவேறப் போகுதுங்க. கொடுத்த வாக்கெல்லாம் நீங்கள் நிறைவேற்றும் யோகம் உண்டாகியிருக்கு. மற்றவங்களுக்காக உழைக்கும் அமைப்பு உண்டாகியிருக்கு. மிக சிறந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. வைகாசி மாதத்திற்கு பிறகு 4ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறதால உங்களுடைய நீண்ட கால கனவுகளை நிறைவேற்றுவீங்க. தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவீங்க. மனசுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. குரு பார்வை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. மறுமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க போகுது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதால இந்த வருடத்தில் புதிய பட்டம் புகழ் பெயர் கிடைக்கும் யோகம் உண்டாகியிருக்கு. நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. வீடு நிலம் கல்வி என்று அற்புதமான யோகங்கள் இந்த ஆண்டில் உண்டாகியிருக்கு. மேலும் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சியுடன் குரு பயிற்சியும் வந்து அடுத்தடுத்து உங்களை பல சவால்களை உண்டு பண்ணி இறுதியில் உங்களுடைய மனபலத்தால் வெற்றி அடைய செய்யும். எதையுமே நேர்நிலையாக எடுத்துக்கிட்டா எதுவுமே ஜெயந்தான். கடந்த வருஷம் இறுதியில் விரைய சனியாக வந்து உங்களுக்கு புதிய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டு வருமானத்தை செலவு செய்ய வைப்பார் சனி பகவான். இருந்தாலும் எந்த ஒரு செலவையும் நீங்கள் சுப விரயமாக்கிட்டா அதுக்கு பின்னாடி பலன் உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் பெண்ணுக்கு திருமணம் செய்கிறது, கல்வி கடன் பெற்று உயர்கல்வி பயில செய்கிறது, காணி வாங்கிறது, காலியான காணியில் வீடு கட்டுறது போன்ற நல்ல பலன்களை சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கிட்டா எல்லாமே நல்லது நடக்கும். புதிய வாகனம் வாங்கிறது, சேமிப்புகள் மூலமாக பணம் சேர்க்கறது, தங்க நகை வாங்கிறது, பால் மாடு வாங்கிறது போன்ற காரியத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இனி வைகாசியில் குரு பயிற்சியாகி உங்களுடைய விரயஸ்தானத்தில் சனியை பார்க்கறது உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதோட சனியால் வரும் துன்பத்தையும் தவிர்த்து கொள்வது மூலமாக குரு அருளால் நீங்கள் நன்மையை கிடைக்க பெறுவீங்க. சொந்தங்கள் பகை ஏற்படுறது, கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது, செய்யும் தொழிலில் சில தடங்கல்கள் வந்து தொழில் செய்ய தடை உண்டாகிறது, வேலை செய்கிறதுல கவனக்குறைவு காரணமாக தண்டனை பெறுவது, வருமான இழப்புகள் உண்டாகிறது, இதெல்லாம் குரு பார்வையால் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி மூலமாக ராகு தொழில்ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் அமர்ந்து உங்களின் தொழில் மேன்மை அடைய வழி வைப்பாங்க. குருவோட கேது இணைவு பெறுவது பொருளாதார வளர்ச்சியை பெற்றுத்தரும். குரு பார்வை ராகுவுக்கு கிடைக்கிறதால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எதுலேயுமே உங்களுடைய நேர்நிலையான எண்ணங்கள் நல்ல வளர்ச்சியை பெற்றுத்தரும். யாரையும் நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள், வெண்மை, பலவர்ணம். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 9. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, வெண்ணெய் சாத்தி நீண்ட வஸ்திர சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சகல கஷ்டமும் நீங்கி சுபிட்சம் பெறுவீங்க. தடைகள் நீங்கும், நன்மைகள் உண்டாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த புது வருடத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் உள்ளடக்கியதாக இருக்கலாம். இதில் நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா திட்டமிட்டால் இந்த வருஷம் வெற்றிகரமாக கடந்து போக முடியும் உங்களால். மார்ச் நடுப்பகுதி முதல் ஜூன் 2026 வரைக்கும் விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம். அதற்கு பிறகு விஷயங்கள் எளிதாயிரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், உடல்நல சவால்கள் மற்றும் வெளிநாட்டு யோகங்கள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. வருடத்தின் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். எதிர்பாராத செலவுகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. விரைவில் பூரண குணமாகும். உங்கள் லட்சியங்கள்லாம் நிறைவேறும். நிதி நிலை உயரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வருமானம் நல்லா இருக்கும். இருந்தாலும் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் வரும். குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். திருமண காரியம் விரைவில் கைக்குடி வரும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் நெடுதூர பயணங்கள் மேற்கொள்ள முடியும் உங்களால். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிட்டால் அது நல்லபடியாக நடக்கும். வீட்டில் புது பொருள் சேர்க்கைகள்லாம் உண்டாகும். வேலை மாற்றம்னு முடிவு செஞ்சால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்ததுக்கு பின்னாடி தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியலாம். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகுங்க. இந்த வருஷம் அதிர்ஷ்டம் இருந்தாலும் முழு பலனை உங்களால் அடையிறதுக்கு கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பரிகாரமாக நீங்கள் முருகரை மனிதார வழிபட மன கஷ்டங்கள்லாம் தீரும். முக்கியமான விஷயம் ஒன்று கேட்டிங்க அப்படின்னா, மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த சிவ வழிபாடை மேற்கொள்ளுங்க, நன்மைகள் நடக்கும். மேலும் எண்ணம் போல ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய வருஷங்க இந்த தமிழ் புத்தாண்டு. பணியிடத்தில் உங்களுடைய திறமை பேசப்படும். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் அதனால் மேன்மைகளும் ஏற்படும். எப்போவுமே நீங்கள் திட்டமிட்டும் நேரம் தவறாமையும் எந்த ஒரு வேலையும் செஞ்சால் மனம் போல இடமாற்றம், பதவி, ஊதிய உயர்வுகள்லாம் கைக்கூடி வரும். வீட்டில் நிம்மதி நிலவும். வாரிசுகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையோடு இருந்த மனக்கசப்புகள் மறையும்.
விலகி இருந்த உறவுகள்லாம் திரும்ப வரும். மனம் விட்டு பேசினா மங்கள காரியங்கள்லாம் கைக்கூடி வரும். வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க சந்தர்ப்பம் உண்டாகும். செய்யும் தொழிலில் லாப சக்கரம் சீரா சுழல ஆரம்பிக்கும். அரசு அனுமதி தடை நீங்கி கைக்கூடி வரும். மேலும் உங்களுக்கு போராட்டங்களுக்கு பின் வெற்றி தரும் ஆண்டா இது அமையுங்க. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கிறதால தடைப்பட்ட காரியங்கள்லாம் கைக்கூடி வரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். நீங்கள் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.